அடுத்ததா பாத்தீங்கன்னா, தசாபுத்தி. இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 5 வருஷத்துல லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி சனி தசா வரப்போகுது. அதே மாரி பொண்ணு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு பாதிக்கப்பட்ட அமைப்புல உள்ள அந்த 7ஆம் அதிபதி குருவோட தசா வரப்போகுது. கோச்சாரத்திலயும் பாத்தீங்கன்னா, இந்த பையனோட கன்னியா ராசிக்கு அஷ்டம சனி வேற வரப்போகுது. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாக போகுது. ஸோ இந்த அமைப்பெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, இந்த 2 பேருக்கும் பொருத்தம் இல்ல. இவங்கள கல்யாண பந்தத்துல சேர்த்து வச்சா, இவங்களால நிம்மதியா வாழ முடியாது. தசாபுத்தியும் ஒத்துழைக்கல, கோச்சாரமும் ஒத்துழைக்கல. ஸோ இந்த ஜாதகம் பொருத்தம் இல்லாத ஜாதகம். ஆனா நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கிற ஜோசியக்காரங்கலாம் என்ன சொல்வாங்க? இந்த 2 ஜாதகத்துக்கும் 11 பொருத்தத்துல 8 பொருத்தம் இருக்கு. அதனால தாராளமா சேர்த்து வைக்கலான்னு தப்பா பலன் சொல்வாங்க. ஆனா ஜாதகத்துல உள்ள பிளானட்டரி பொசிஷன்ஸ், தசாபுத்தி, கோச்சாரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாது. இந்த 2 ஜாதகமும் பொருந்தாத ஜாதகம்.